අයියෝ අය ලයිට් එක ඔෆ් කරේ? මේ මගේ රට නිසා. මං මගේ රටට ආදරේ නිසා. මේ පුරවැසියන් ගොඩනැගෙන කාලයයි. සුරකිමු ලංකා. එකතු වෙමු. එළිය දෙමු. දැන් එහෙම කවුරු හරි ආවිල්ලා හතරක් පස් දෙනෙක් කෑ ගහලා කිව්වම ආණ්ඩු දෙන්න හතර පස් දෙනෙක් කෑ ගහලා කිව්වට පස්සේ මුදල් අමාත්‍ය ලේකම්තුමා හරි කවුරු හරි කෙනෙක් ඉල්ලා අසෙන්න අපිට පයික් நாலஞ்சு பேர் வந்து என்ன கூறுவதாக இருந்தால் இந்த அரசாங்கம் வெளியேறுங்கள் அல்லது நிதியமைச்சின் செயலாளர் பதவி ராஜினாமா செய்யுங்கள் என்று அவ்வாறு நாங்கள் வெளியேறுவதற்கு நாங்கள் என்ன ஏதாவது விசர்த்தனத்தில் இருக்கின்றோமா என்று கேட்கிறார். இந்த அரசியல் மோசடியாளர்களுக்கு என்ன நடந்திருக்கின்றது? කොල්ලන්ගේ භාෂාවෙන් කියනවා නම් ඒගොල්ලන්ගේ ඉත්‍යාව යන්න පටන් ගන්නවා. இளைஞர்களுடைய அந்த பாசையை கூறுவதாக இருந்தால் அந்த முள்ளம்பண்டி பயணிப்பதை போன்று போகிறார்கள். මේ මාසෙ විතරක් වීරවංශගේ නාමල්ගේ ශශීන්ද්‍රගේ කෙහෙලියගේ මර්නී සිල්වාගේ ප්‍රියංක විජයරත්නගේ මහින්ද රාජපක්ෂගේ පුතාලගේ මේ ඔක්කොගම ඒ වගේම රවි කවුරුනායක මේ ඔක්කොගම මැයි ජූනි සරල කුරුවන්තන මැයි ජූනි මාසවල නඩු සෙට් වෙලා තිබෙනවා. இந்த மே ஜூன் மாதம் அளவிலே எதிர்வரும் காலங்களிலே தோழர் கூறிய ராஜபக்ச அணியில் இருக்கும் குடும்பத்திலே கணிசமான நபர்களுக்கு இந்த அரசாங்கத்தில் கடந்த அரசாங்கத்தில் இருந்த கணிசமான நபர்களுக்கு எதிராக விசாரணைகள் தொடர்ச்சியாக நடத்த இருக்கின்றன. ඉතින් ඒගොල්ලෝ දන්නවා ඒක නඩු දිනයක් විතරක් නෙමෙයි ඒගොල්ලන්ගේ පොණ්ඩුව තද වෙන තව දවසක් කියලා. அவர்களுக்கு தெரியும் வெறுமனே ஒரு வழக்கு விசாரிக்கும் தினம் அல்ல, இது அவர்களுடைய கழுத்துக்கு போட்டிருக்கும் அந்த சுருக்கு இருகின்ற நாளாக அமையும் என்பது அவர்களுக்கு தெரியும். ඒ නිසා අපි ආණ්ඩුවක් වශයෙන් සපත කළා කියනවා අනිවාර්ය වශයෙන්ම රට බංකොලොත් කළා අපේ ජීවිත නැති කරලා ලංකාව බංකොලොත් කරපු මේ දේශපාලන තක්කඩියන් හැම කෙනාටම අධිකරණය මගින් නීත්‍යානුකූලව දඩුවම් දෙනකන් අපේ අරගලයක් යන්න කරන්නේ. ஆகவே நாங்கள் மிகவும் உறுதியாக கூறுகின்றோம், இந்த நாட்டை பங்குரோத்து அடைய செய்த இந்த நாட்டு அப்பாவி மக்களை கொலை செய்த இந்த அரசாங்கத்தின் நபர்களுக்கு எதிராக கட்டாயம் சட்ட ரீதியாக நாங்கள் தண்டனை வழங்குவோம் என்பதை நாங்கள் மிகவும் உறுதியாக இந்த நேரத்திலே கூறுகிறோம். දැන් අපි පළවෙනි අවුරුදු ටිකක් වැඩිපුර මහන්සි වුණේ රට පාලනය කරපු ඒ ලොකු තෝරු මෝරු අල්ලන්න. முதலாவது வருடத்திலே நாங்கள் கஷ்டப்பட்டது இந்த நாட்டை ஆட்சி செய்த பெரிய பெரிய நபர்களை கைது செய்வதற்கு அல்லது அவர்களுக்கு விசாரணைகள் நடத்துவதற்கு. නමුත් අපි මේ උතුරු පළාතට ආවට පස්සේ අපේ සහෝදර සෝරයා ගන්නවා சகோதரயா දකුණු හොරු විතරද අල්ලන්නේ උතුරු හොරු අල්ලන්නේ නැද්ද කියලා. இந்த வடமாகாணத்திலே நபர்கள் கேட்கிறார்கள், ஏன் தென்பகுதியிலே இருக்கிற மோசடியாளர்களை மட்டுமா கைது செய்கிறீர்கள்? ஏன் வடமாகாணத்திலே ஊழல் மோசடியாளர்களுக்கு எதிராக விசாரணைகள் இல்லை ஏன் என்பதை மக்கள் கேட்டார்கள். මොකද කියන්නේ අපි ඒක පටන් ගමුද? என்ன சொல்கிறீர்கள், அதை ஆரம்பிப்போமா? ඒ නිසා මතක තියාගන්න අපි පළවෙනි අවුරුද්ද අපිට තිබුණා රට ස්ථාවර කරගෙන ඔබතුමාලගේ ජීවිතය ශක්තිමත් කරන ගමන් තමයි හොරු මංකොල්ලකාරව අල්ලන්න ඕනේ. දැන් අපි රට හරි පදනමෙන් දාලා තිබෙනවා. රට ආර්ථික වශයෙන් දිත්ත වලින් අටුන් නැතිනම් මේ ඇමරිකා ඉරාන යුද්ධයේ තෙල් ප්‍රශ්නයෙන් ලංකාව වැටුන් නැතුව රටෙන් නැතිනම් ජනාධිපතිතුමා අතුරු ආණ්ඩුව මේක ගාන්ට මේ අමාරු මූදේ ගෙනියනවා නම් ආයි මේ ආණ්ඩුව වටන්න පුළුවන් කිසිම වෙන දෙයක් නෑ මගේ අමදා. ஆகவே கடந்த இந்த 18 மாத காலத்திலே நாங்கள் கஷ்டப்பட்டது இந்த நாட்டின் பொருளாதாரத்தை உறுதியான ஒரு நிலைக்கு கொண்டு வந்ததற்காக. ஆகவே இன்று உங்களுக்கு தெரியும், இந்த சூறாவளி புயல் வராமல் இருந்திருந்தால், இந்த உலகத்திலே வரும் இந்த யுத்தம் நடக்காமல் இருந்திருந்தால், அந்த சூழலில் கூட இந்த நாட்டை சரியான பாதையிலே இழுத்து சென்று அல்லது சரியான பாதையிலே கொண்டு போகிறோம் என்றால், எதிர்வரும் காலங்களிலே எந்த ஒரு பிரச்சனை நெருக்கடி வந்தாலும் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை சரிய விடாமல் சரியான திசையிலே நாங்கள் கொண்டு போவோம் என்பதை நாங்கள் மிகவும் உறுதியாக கூறுகிறோம். உங்களுக்கு அனைத்துமே வழங்க முடியாமல் போனது என்பது எங்களுக்கு தெரியும். අපි ආශ්වාසම දෙනවා ආශ්වාසම වැඩි කළාක් තිබෙනවා. හැබැයි අපි දන්නවා ලැබෙන්න ඕන කරන සමහරවල් ලැබෙන්නේ නැහැ. ලැබෙන්න ඕන නැති අයට තාම ලැබෙනවා.
அஸ்வசும போன்ற நலன்புரி அந்த காசுகள் நாங்கள் வழங்குகிறோம், அந்த பணத்தை கூடுதலாகவும் வழங்குகிறோம். ஆனால் இன்னமும் கிடைக்காத பொருத்தமான கிடைக்காத நபர்களும் இருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். අපි රුපියල් කෝටි 2000ක් වෙන් කළ තිබුණට උතුරු පළාතේ කුංචි කුංචි පාරවල් හදන්න ඒකේ ප්‍රගතිය මදි. මොකද අපේ රාජ්‍ය නිලධාරී තන්ත්‍රය ඇතුලේ අඩුපාඩු කණු අකාර්යක්ෂමතාවයක් තිබෙනවා. இருபது 2000 கோடிகள் நாங்கள் வடமாகாணத்திற்கு கிராமிய பாதைகள் செய்வதற்காக ஒதுக்கி இருந்தாலும் அவை சரியான முறையில் அந்த பாதைகள் இன்னும் செய்து முடிப்பதற்காக எங்களுக்கு இன்னும் சிக்கலான நிலைகள் காணப்படுகின்றன. අපි දන්නවා ජනාධිපතිතුමා මුදල් අමාත්‍යාංශය අත දිගෑරලා දිත්ව සහනාධාර දුන්නට ඒක ලැබිය යුතු හැම කෙනාටම තාම දී ගන්න බැරි වෙලා තිබෙනවා. சில நேரம் திட்வா புயலிலே அந்த அனர்த்தத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஜனாதிபதி உள்ளிட்ட இந்த அரசாங்கம் நிதி ஒதுக்கீடுகள் செய்தாலும் இன்னமும் அந்த பாதிக்கப்பட்ட ஒரு சில மக்களுக்கு இன்னும் அது போய் சேரவில்லை என்பதும் எங்களுக்கு தெரியும். ඒ වගේ අභියෝග අපිට තිබෙනවා. அவ்வாறான சவால்கள் எங்கள் முன் இருக்கின்றன. ඒ නිසා අපි අවසාන වශයෙන් ඔබතුමාලට කලයක් කියන්න කැමතියි. ஆகவே இறுதியாக ஒரு விடயத்தை கூற விரும்புகிறேன். අද මේ සුන්බුන් විපක්ෂයට මේ ඔබතුමාලා ගොඩනගපු දේශීය මක්කල් ශක්තිය ආණ්ඩුවට අල්ලපු තියන්නවත් මොකුත් කරන්න බෑ. ඒක අදාළ නැහැ. இன்று எந்த ஒரு சக்தியும் இல்லாத இந்த எதிர்க்கட்சியிலே கும்பல்களுக்கு இந்த தேசிய மக்கள் சக்தி மக்கள் அமைத்த தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு கடுகளவேனும் பாதிப்பை செய்ய முடியாது என்பது எங்களுக்கு தெரியும். ඒ වගේම ඔබතුමාලා අවුරුදු 1000කට ලංකාව කරන්න බැරි දෙයක් කරා 2024 දී මොකද්ද? උතුරට හුම්කම් දෙන උතුර පිළිගන්න දකුණක් හදුවා. දකුණ පිළිගන්න උතුරක් හදලා දෙන ඔබතුමාලා. கிட்டத்தட்ட 1000 வருடங்களாக இருந்த இந்த வடக்கு கிழக்கு தெற்கு என்ற பிரச்சனை, வடக்கை மதிக்காத தெற்கு, தெற்கை மதிக்காத வடக்கு இருந்த காலகட்டத்திலே இன்று நாங்கள் வடக்கு மக்களை மதிக்கும் தென் மாகாண மக்களும் தென் மாகாணத்தை மதிக்கும் வடமாகாண மக்களும் இருக்கும் ஒரு சமுதாயத்தை நாங்கள் அமைத்திருக்கின்றோம் இந்த நேரத்திலே. ඒ නිසා දකුණේ ඉන්න රාජපක්ෂලා ගම්මන් පිරලා වගේ ජාතිවාදීන් වගේම මෙහෙ ඉන්න අර පරණ ජාතිවාදී දේශපාලනයේම කාල් ගන්න කට්ටිය මේ දෙගොල්ලම ඔබතුමාලා පරාජයටපත් කරලා තිබෙනවා. ஆகவே அதன் விளைவு என்ன? தென்பகுதியிலே இருந்த ராஜபக்சாக்கள் போன்ற இனவாதிகளையும் இங்கு வடமாகாணத்திலே இருக்கும் பழைய இனவாத சக்திகள் என்ற இந்த இரு தரப்பையுமே இந்த நாட்டு மக்கள் ஒன்றாக சேர்ந்து தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றோம். ඒ නිසා උතුර පිළිගන්න දකුණක් හදලා තියෙන නිසා දකුණ පිළිගන්න උතුරක් ඔබතුමාලා හදලා තියෙන නිසා අපිට බොහොම පහසු වෙනවා මේ රටේ ජාතික සමගිය වගේම අපේ එකිනෙකාට අවශ්‍ය කරන සංස්කෘතික දේශපාලන බලතල බෙදා ගැනීම පිළිබඳ සංවාදය සාකච්ඡාව අපිට ඉතා පහසුවෙන් ආරම්භ කරන්න පුළුවන්කම තිබෙනවා. ஆகவே வடக்கை மதிக்கும் தென் மாகாணத்தில் வாழும் மக்களும் தென் மாகாண மக்களை மதிக்கும் வடமாகாண மக்களும் இருக்கின்றபடியால் எங்களுக்கு தேசிய ஒற்றுமை என்ற அந்த எங்களுக்கு அத்தியாவசியமான அந்த விடயத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஒரு இலகுவான ஒரு சூழல் அமைந்திருக்கின்ற என்பது இந்த நேரத்திலே கூற விரும்புகிறேன். ඒ නිසා ආදරණීය අම්මලාත්තේ අපි 25 අවුරුද්ද සම්පූර්ණයෙන්ම රටේ ස්ථාවරත්වය වෙනුවෙන් වෙන් කළා ස්ථාවරත්වය හදලා තිබෙනවා. 2025 ஆண்டு இந்த நாட்டிலே உறுதியான ஒரு நிலை ஏற்படுத்துவதற்காக நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். 26, 27, 28 අවුරුදු තුනම අපි මහා පරිමාණ සංවර්ධනය වෙනුවෙන් වෙන් කරනවා. ඒක වැඩිම පංගුව අපි උතුරට ගේනවා. 26ஆம் ஆண்டு 27, 28 அந்த 3 ஆண்டுகளிலுமே இந்த நாட்டிலே மிகப்பெரிய அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் நடத்த இருக்கின்றோம். அதில் கணிசமான பங்கை இந்த வடமாகாணத்திற்கு கொண்டுவதற்கும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எதிர்காலத்திலே. 29 අවුරුද්ද අපි දේශපාලන සමාජ පරිවර්තනයේ වසර විදිහට තියාගෙන තිබෙනවා. 2029ஆம் ஆண்டு இந்த நாட்டிலே அரசியல் பரிவர்த்தனை செய்யும் அரசியல் மாற்றத்தை செய்யும் வருடமாக நாங்கள் நிலைநாட்ட இருக்கின்றோம்.